ஐயோ கிஷோர். ஹே அஞ்சலி, வாட் a சர்ப்ரைஸ். நீ என்ன இங்க? ஏய் ஒன்னதான். இல்ல இல்ல இல்ல, நீங்க எப்படி இங்க? நான் பிசினஸ் விஷயமா ஃப்ரெண்டோட பாண்டிச்சேரி வந்தேன். ரூம் மாதிரி கதவு தட்டிட்டேன். பார்த்தா நீ இங்க நிக்கிற. அது சரி, நீ என்ன இங்க தனியா? இல்ல தனியா இல்ல, ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் வந்தோம். ஓ தட்ஸ் குட். யா ஒன் செகண்ட். ஏய் சொல்லாதே. என்னடா வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஊர் சுத்திக்கிட்டு இருக்க? எப்போ வர நீ? ஏய் வரேன் மேன், உடனே வரேன். உனக்கு ஒன்று தெரியுமா, என் முன்னாடி அஞ்சலி இருக்கா. அஞ்சலியா? அவ எப்படி? ஏய் அவளையும் கூட்டிட்டு தான் ஊர் சுத்துறியா? ஏய் நோ 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 நோ, அவ ஃப்ரெண்ட்ஸோட பாண்டிச்சேரி வந்திருக்கிறா. நான் என் பிசினஸ் விஷயமா பாண்டிச்சேரி வந்தேன். தற்செயலாம் மீட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, அவளையும் கூட்டிட்டு நீ கிளம்பு. இன்னும் 2 ஹவர்ல நீ வீட்டில் இருக்கணும். 2 பேரும் சேர்ந்து வந்துருங்க. ஓகே 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 பாய். யா, உங்க அண்ணன் நம்ம 2 பேரையும் 2 ஹவர்ஸ்ல சென்னை வந்து சேர சொல்லியிருக்கான். ஆர்டர் போட்டிருக்கான். போலாமா? என்ன போலாம்ல? ஓகே. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? இல்ல இல்ல, என் பேக் விட்டுட்டேன், எடுத்துட்டு வந்து. யா நோ ப்ராப்ளம். ஓகே. அஞ்சலி, கிஷோர் வந்திருக்காரு, நான் அவரோட கிளம்புறேன். கிஷோரா? யார்? என்னோட ஃபியான்சே. அஞ்சலி, நான் உன்னை நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே சந்திச்சிருக்கணும். I'm unlucky. I'm unlucky, அஞ்சலி. போலாமா? கம் கம் ஃபாஸ்ட். அஞ்சலி கம். அஞ்சலி கெட்டிங் லேட். கம் கம். என்ன மச்சான், என்னாச்சு? இந்த முறை தப்பிச்சிட்டா மச்சான். பரவாயில்ல, அடுத்த முறை வேற ஒரு செட்டப்ல அவளை கவுக்குறேன். ஓகே, நேரடியாவே நான் விஷயத்துக்கு வரேன். உங்க ஃபிளாட்ஸை வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஏற்கனவே பேசினபடி ஃபிளாட் ஓனருக்கு 20 லட்சம் ரூபாய். அதை நாங்க 2 ஸ்டேஜ்ல தரோம். எக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது ஒரு பேமெண்ட்டும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது பேலன்ஸ் பேமெண்ட்டையும் தரோம். நீங்க என்ன சொல்றீங்க? என்ன பதிலே காணோம்? அது வந்து என்ன சார், எதுவா இருந்தாலும் ஓபனா சொல்லுங்க. ஃபிளாட்டோட ரேட்ல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு மேடம். புரியலையே. ஃபிளாட் ஒன்றுக்கு 25 லட்சம் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா பத்திரத்தை முடிச்சுக்கலாம். என்ன சார் இது? ஏற்கனவே நம்ம என்ன பேசணும்? 20 லட்சம் ரூபாய்க்கு ஓகே சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் தானே நம்ம மேற்கொண்டு பேசுறோம். இப்ப திடீர்னு ஒரு ஃபிளாட்டுக்கு 5 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா சொல்றீங்க. அது அப்ப சொன்னோம், இப்ப சூழ்நிலையே வேற மேடம். என்ன சார் இது? என்னமோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி பேசின மாதிரி இப்ப சூழ்நிலை வேற அது இதுன்னு பேசுறீங்க. தப்பா எடுத்துக்காதீங்க மேடம், நாங்க வேல்யூ தெரியாம ஒத்துக்கிட்டோம். எங்க ஃபிளாட் மெயினான ஏரியால இருக்கு. நீங்க வேற பக்கத்துல கட்டடம் கட்டிட்டு இருக்கீங்க. அந்த ஏரியாவுல லேண்ட் வேல்யூ ஏறுமுகத்துல தான் இருக்கு. சரி, அதுக்காக இப்ப பேச்சு மாத்தி பேசலாமா? என்ன சார் நீங்க? இல்ல மேடம், நாங்க ஒன்னும் உங்களை வற்புறுத்தல. என்ன சார் பேசுறீங்க? குடுக்கல் வாங்கல வார்த்தைங்கிறது ரொம்ப முக்கியம். நேத்திக்கு ஒரு ரேட்டு, இன்னைக்கு ஒரு ரேட்டுன்னு ஆட்டோமீட்டர் மாதிரி விலை ஏத்தி சொன்னா என்ன அர்த்தம்? ஓகே பாஸ்கர், விடுங்க.
சார், நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியில வெயிட் பண்றீங்களா? நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறோம். ஓகே மேடம். மேடம், இப்போ என்ன செய்யலாம் சொல்லுங்க. இந்த ஆட்கள்லாம் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை அபி. கிடைச்ச வரைக்கும் லாபம்னு நினைக்கலாம் அபி. சரி, ஓகே. இப்போ என்ன சார் பண்றது? நம்ம டிசைட் பண்ணணுமே. அபி, எப்படி பார்த்தாலும் அந்த இடம் மதிப்புள்ள இடம் தான். இப்ப விலை ஏத்துறதுனால நமக்கு லாபம் குறையுமே தவிர நஷ்டம்னு சொல்ல முடியாது. சோ நாம கன்சிடர் பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன் சார், நம்ம என்ன அந்த இடத்துல ஃப்ளாட் கட்டியா விற்க போறோம்? இல்லையே, வாங்குற இடத்துல பெரும்பகுதி காலியாக தான் இருக்க போகுது. நம்ம எதுக்கு அவ்வளோ பணத்தை அதில் முடக்கணும்? அப்படி பார்க்க முடியாது மிஸ்டர் தொல்காப்பியன். நாம பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல பைசா கணக்கு பார்க்கறது நம்மள நாமளே குறைச்சி மதிப்பிடுற மாதிரி. இது நம்மளோட மேஜர் ப்ராஜெக்ட். காலகாலத்தில் நம்ம பேர் சொல்ற மாதிரி ப்ராஜெக்ட். அந்த ஆங்கிள் பார்க்கும்போது இந்த காசு ரொம்ப சாதாரணம். இதை பாருங்க பாஸ்கர், ஒவ்வொரு பைசாயும் உபயோகமான முறையில் செலவு பண்ணும். அதான் புத்திசாலித்தனம். ஊதாரித்தனமா நடந்துக்கிறதுக்கு இது ஒன்றும் சீட்டாடுற கிளப் இல்ல, தொழில். ஆயிரக்கணக்கான தொழிலாளிகளும் கோடிக்கணக்கான ரூபாய் இன்வெஸ்ட் ஆகிற ஒரு இடம். இதுல நம்மளுடைய பொறுப்புணர்ச்சியை முழுமையா காட்டணும் பாஸ்கர். இந்த இஷ்யூவை பத்தி மட்டும் பேசுங்க மிஸ்டர் தொல்காப்பியன். அதுக்காக இது ஊதாரித்தனம், எங்களுக்கு பொறுப்பு இல்லைன்னு கிளாஸ்ல நடக்காதீங்க. அதுக்கெல்லாம் வேற இடம் இருக்கு. உங்களுக்கு புரியுதா? எனக்கு புரியுது, ஆனா மத்தவங்களுக்கு சில விஷயங்கள் புரியணும். அதுக்காக தான் இப்படி பேசிட்டு இருக்கேன். ப்ளீஸ் விஷயத்துக்கு வாங்க. நம்ம என்ன செய்ய போறோம்? இப்போ என்ன டிசைட் பண்ணணும்? ஓகே, நான் டிசைட் பண்ணிட்டேன். நாம அந்த இடத்த வாங்குறோம். அவங்க சொன்ன ரேட்டுக்கே வாங்குறோம். சரியா? ஃபைன், ஓகே. எப்படி இருக்கு கல்யாண பத்திரிகை? ரொம்ப பிரமாதமா இருக்கு ஈஸ்வர். கலர் டிசைன், அதுல எழுதி இருக்கிற விதம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு பையா. சரி, முதல் பத்திரிக்கை யாருக்கு வைக்கணும்? இது என்ன கேள்வி? சாமிக்கு தான் எப்போ முதல் பத்திரிக்கை வைக்கணும். எங்க குலதெய்வம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஆமா ஈஸ்வர், நான் புதுசா எந்த பிசினஸ் ஆரம்பிச்சாலும் சரி, எந்த விசேஷமா இருந்தாலும் சரி, சாமியை கும்பிட்டு ஆரம்பிப்போம். வருஷத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பா போயிட்டு வந்துடும். இந்த கல்யாணம் எங்க குடும்பத்துல ஒரு முக்கியமான விசேஷம். அதனால இந்த மேரேஜ் இன்விடேஷனை எங்க குலதெய்வம் கோவில்ல வச்சுட்டு வரணும். என்ன நீளம்? ஆமாங்க, கண்டிப்பா முதல் பத்திரிக்கையை கோவில்ல வச்சுட்டு வரணும். சரி ஈஸ்வர், இந்த தடவை நீங்களும் எங்க கூட வரீங்க. என்ன சொல்றீங்க? என்ன காஞ்சனா, போலாமா? ஓ, கண்டிப்பா போலாம். ஹலோ, எங்க வாங்க. என்ன கிஷோர், சர்ப்ரைஸா அஞ்சலியோட வர? ஆமா கேள், நான் பிசினஸ் விஷயமா பாண்டிச்சேரி போயிருந்தேன். தற்செயலா அஞ்சலியை பார்த்தேன். அதான் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துட்டோம். பிசினஸ் விஷயமா வேற ஊர் போறத சொன்ன? பாண்டிச்சேரி ஏன் போன? அஞ்சலியை பார்க்க தானே? அட சும்மா இருங்கப்பா. என்னம்மா ரொம்ப அமைதியா இருக்க? தலை வலிக்குதுப்பா. என்னாச்சுமா? இல்ல, ஐம் ஃபைன்.
எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நாங்க நல்லா இருக்கோம்மா. நீங்க 2 பேரும் கல்யாண பத்திரிக்கை பார்க்கல இல்ல? டே கிஷோர், கல்யாண பத்திரிக்கை பாருங்க. எப்படிடா இருக்க? நைஸ், வெரி நைஸ். அஞ்சலி, உனக்கு பிடிச்சிருக்கா பாரு. நல்லா இருக்கு. அஞ்சலி, முதல் பத்திரிகையை எங்க குலதெய்வம் கோவில வச்சு சாமி கும்பிடணும்னு ஆசைப்படுறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து போலாமா? சாரி அங்கிள், நான் வரல. ஏமா? நீயும் வந்தா நல்லா இருக்கும் அஞ்சலி. இல்லம்மா, எனக்கு எக்ஸாம் வேற இருக்கு. ப்ளீஸ். ஆண்டி, அஞ்சலி யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஆண்டி. அவ கிளம்பும் போதே தலை வலிக்குதுன்னா நாங்க சரியா கூட பேசிக்கவே இல்லை. அவ ரொம்ப டல்லா இருந்தா. அவ நல்லா ரெஸ்ட் எடுக்கணுமே. ஓகே கிஷோர், நீயாவது வாப்பா. ஐயோ பையா, அவன் கோவிலுக்கெல்லாம் வரமாட்டான். ஓ அப்படியா? ஆமா அங்கிள். ஒருவேளை கம்பெனிக்கு அஞ்சலி வந்தா அவனும் வருவான். எக்ஸ்கியூஸ் மீ, நான் ரூம்ல இருக்கேன். என்ன மாப்பிள, எப்பவும் பிசினஸ் பிசினஸ் சுத்திக்கிட்டு இருந்தா கல்யாணத்துக்கு அப்புறம் ஹனிமூன்லாம் போகணும்ல, அதுக்காக கொஞ்சம் டைம் வச்சுக்கோங்க. சரி சரி, நம்ம எப்போ கோவிலுக்கு போலாம்? உங்களுக்கு எப்போ சௌகரியம்? நீங்க டைம் சொன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து உடனே புறப்படலாம். என்ன சொல்றீங்க? என்ன காஞ்சனா, எப்படி எப்ப போலாம்? நாளைக்கே போலாம். ஓ ஃபைன். அஞ்சலி, தலைவலி ரொம்ப அதிகமா இருக்கா? நான் வேணா உனக்கு சூடா காஃபி போட்டு தரட்டுமா? இல்ல மாத்திரை எதுவும் வேண்டாம், தேங்க்ஸ். அப்புறம் அஞ்சலி, கிஷோரோட அம்மா அப்பா நீ அவங்க குலதெய்வ கோவிலுக்கு அவங்க கூட வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. மாத்திரை போட்டா இப்போ உன் தலைவலி சரியா போயிடும் இல்ல? இன்னைக்கே அவ கோயிலுக்கு போகணும்னு கேக்குறாங்க. உன் கல்யாண பத்திரிகையை தான் கடவுள் கிட்ட வச்சு பூஜை பண்ண போறாங்க. இந்த நல்ல காரியத்துல நீ கலந்துக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் அவாய்ட் பண்ற? இல்ல ப்ளீஸ், கோயிலுக்கு போறது போகாதது என்னோட சுய விருப்பம். நீங்க இதுல ஏன் தேவையில்லாம தலையிடுறீங்க? உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்களேன். இப்படி சிபாரிசு எல்லாம் பண்ணாதீங்க. அஞ்சலி, நான் சொல்ற விஷயத்த நீ ப்ளீஸ் பேசுனீங்கன்னா எனக்கு தலைவலி அதிகமாகும். அஞ்சலி, நான் சொல்ற ப்ளீஸ், can you just leave please? Okay. நான் உன்னை நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே சந்திச்சிருக்கணும். I'm unlucky. அப்படியே நிறுத்திக்கப்பா. இந்தப்பா. ஜான்சி, உள்ள வரணுமா? எனக்கு பயமா இருக்கு. வாங்க, நான் இருக்கேன்ல. தட்டு எங்க? இது இருக்குது பாரு, பிச்சைக்கார மாதிரி கையில கொடுத்துட்டேன். ஐயோ, ரொம்ப அழகா தான் பேசுறீங்க. தட்டு பிடிங்க. எதுக்கு சொருகுறீங்க? கீழே போடுங்க. ஐயோ, உங்களை வச்சு. ஜான்சி, ஒரு போன் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. போன் பண்ணிட்டு வரணுமா பண்ணாம வரணுமான்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க பயப்படாம வாங்க. சரி போ. அம்மா அபி. அம்மா அபி. அம்மா வாங்க வாங்க, உட்காருங்க. இருக்கட்டும், உட்காருங்க. அம்மா, பாரதியோட அப்பா அம்மா வந்திருக்காங்க. வாங்க வாங்க. வணக்கம்மா. என்ன இதெல்லாம்?
வீட்டுக்கு வரும்போதே வெறுங்கையோட வர முடியுமா? அதுக்காக தாம்பலத்தட்டோட வந்திருக்கீங்க? அது என் குடும்ப வழக்கம்மா. மனோ தம்பி, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறல்ல? நல்லா இருக்குங்க. சந்தோஷமா இருந்தா சரி. அதான் நான் பெரியவங்களுக்கு வேண்டியது. என்ன அபி? கரெக்ட் தான் சார். நீங்க பேசிட்டு இருங்க, நான் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். அபி கொஞ்ச நேரம் இருமா, நீ இருக்கணும். என்ன சார், ஏதாவது முக்கியமான விஷயமா? முக்கியமான விஷயம்தான். ஆனா நீங்க இப்படி குழப்பமா பாக்குற அளவுக்கு சீரியஸான விஷயம் இல்ல. சந்தோஷமான விஷயம்தான். என்ன சார், சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்லம்மா, எங்க பாரதிக்கு உங்க ஆனந்திய பொண்ணு கேட்க வந்திருக்கோம். அது வந்து அம்மா, எங்களுக்கு எல்லாம் தெரியுமா. என்ன தெரியும்? ஆனந்திக்கு முதல்ல கார்த்திகோட நிச்சயமானது, அப்புறம் தொல்காப்பியனோட கல்யாண பேச்சு பேசி அது பாதியில நின்னு போனது எல்லாம் பாரதிக்கு தெரிஞ்சதுதான். எங்களுக்கும் தெரியும். பாரதி ஆனந்திய கல்யாணம் பண்ணிக்க விரும்புறாமா. அது மட்டும் இல்ல, அவங்க 2 பேரும் ஒரே இடத்துல வேலை பார்க்கறாங்க. நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமா. ஆனந்தியோட பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு அவளை அனுசரிச்சு போற நல்ல கணவனா என் பையன் இருப்பாமா. பாரதி ரொம்ப பொறுமைசாலி. ஆனந்திக்கும் பாரதிக்கு ரொம்ப ஒத்து போகும். கார்த்திகை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. அவனை நாங்க எங்க பையன் மாதிரி பார்த்துப்போம். என்ன சொல்றீங்க? ஒன்னும் புரியலையே. கார்த்திகா? ஆமாமா, கார்த்திகை தான். அந்த பையன் தான். யார் கார்த்திக்? எனக்கு ஒன்றும் புரியலையே. என்னம்மா புரியலையா? அதாம்மா, ஆனந்திக்கு முன்னாடி கல்யாணம் பேசி நின்னு போச்சுல்ல, இப்ப கூட மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கான்ல, அந்த பையன் கார்த்திகை தாம்மா சொல்றேன். ஆனந்தி தானே பாவம், அவனை வச்சு பராமரிக்குது.